வார்த்தாலியை நமஹ அப்படின்னு சொல்லுங்க. வார்த்தாலியை நமக சொல்லுங்க. யாரும் இந்த மாதிரி புறம் பேச மாட்டாங்க, அபவாதம் பேச மாட்டாங்க. அவ அப்படி இவ இப்படி போரும், அது ஐயோ இப்படி அப்படி என்ன வேண்டாம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, பகை வந்துடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, விரோதம் வந்துடும். என்னவோ நம்மளை பார்த்தா அசூயை தானே எல்லாருக்கும். நம்மளை பார்த்தா மூஞ்சி திரும்பிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கிட்டு பார்த்து இதெல்லாம் நடக்கும். ஐயோ இந்த மாதிரிலாம் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் சாமி அந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க. என்கிட்டயே அப்படி தான் இருக்காங்கன்னு வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்கிட்டயே அப்படி தான் இருக்காங்க. ஏன் சாமி உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்காங்க? என்கிட்ட தான் இருக்கிறது நியாயம், உங்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லைம்மா, ஓயாத வாராகி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, ஓயாத வாராகி அஷ்டோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, ஓயாத வாராகி இது பண்ணிட்டு இருக்கேன் பாரு. இது அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா வாராகி கும்பிட்டா வரம் வந்துடும் இவனுக்கு, வாராகி கும்பிட்டா பொலிவு வந்துடும். வாராகி பற்றி பேசினாக்கா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவளுக்கு பொறாமையாக இருக்குது, அவனுக்கு பொறாமையாக இருக்குது. இது பிடிக்கல. நல்லது தான் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது நல்லது. ஏன்னா நல்லது அவளுக்கு நடக்கணும், பிரச்சாருக்கு நடக்கக்கூடாது. இப்படி அந்த மாதிரி இருந்தால் வாராகி கிட்ட வரவே முடியாது. வாராகி கிட்ட சேர்க்கவே மாட்டான். அவள் பார்த்துருவா. என்ன ராஜராஜேஸ்வரி மாதிரி கிடையாது வாராகி. அவள்